எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தூதுவளை சட்னி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். தூதுவளை எங்கே பார்த்தாலும் விடாதீங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கிடச்சா கூட போதுங்க. பிடிங்கிட்டு வந்து நம்ம சட்னியாவோ, சூப்பு, பொரியலாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கறலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, தக்காளி பழம், தூதுவளை. நான் கொஞ்சமாக தான் சட்னி அரைக்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சமாக தான் நம்ம வீட்டிலேயே செடி வச்சது. ஒரு செடி வச்சா போதுங்க. ஒரு செடி வச்சா நமக்கு வீட்டுக்கு தேவையான இலை கிடைக்கும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி, உளுந்து கொஞ்சம் சேர்த்து, வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கறலாம். நல்லா பொரிஞ்சு லேசாக வரவும் நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து லேசாக வதக்குனதுக்கப்புறமா நம்ம இலையை சேர்த்துக்கறலாம். தூதுவளை இலை, தூதுவளை இலை, கருவேப்பிலை இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது வாசமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் சட்னி. நம்ம கண் பார்வை திறன் அதிகரிக்க, முடி நல்லா வளரும். அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சட்னி வைக்கும்போது சேர்த்தா உடம்புக்கு நல்லது தானேங்க. அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கறலாம். இப்போ லேசாக ஓரளவு நல்லா வதங்கி வருது பாருங்கள். சிம்லேயே வச்சு வதக்கிடலாம். 10 நிமிஷத்தில் சட்னி வச்சு தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கறலாங்க. கருவேப்பிலை, தூதுவளை இலையை போட்டு அது லேசாக வதக்கினாலே போதும். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லேசாக வதங்கவும் அப்படியே நம்ம தக்காளி பழத்தையும் போட்டு நம்ம வதக்கிடலாம். இந்த இலையை பார்த்திங்கன்னா, நம்ம இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா, முட்டையில் பொரியல் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். அதுக்காக தான். நல்லா வதங்கட்டும். சாப்பாடு கூட நல்லா சூடான சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா வச்சு பெனஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கெல்லாம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த சட்னி நல்லாயிருக்கும். பாருங்க, ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காவை சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சதை அதை சேர்த்துக்கிட்டேன். சரி, நல்லா அரைச்சிருச்சு மிக்சியில். எண்ணெயிலேயே நல்லா வதங்கியாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறவும் நம்ம அரைக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். சீக்கிரமாக செஞ்சிடலாம். வெறுதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம அள்ளி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அந்த கசப்பு தன்மை எதுவுமே இருக்காதுங்க, நல்லாயிருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகளும் பார்த்திங்கன்னா, இந்த தூதுவளையில் தான் நம்ம சட்னி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. நார்மலாக நம்ம எப்பயும் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கார சட்னி, இந்த புதினா சட்னி இந்த மாதிரி வைக்கிற அந்த டேஸ்ட்டு தான் கிடைக்கும். இப்போ சட்னியை அரைச்சாச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம தோசை, இட்லி இதுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கறலாங்க. அருமையான தூதுவளை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா பசி எடுக்கும். பசி எடுக்காத பிள்ளைகள் கூட நல்லா சாப்பிட்டோம்னா பசி எடுக்கும். உடல் ஆரோக்கியமான சட்னி. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய், நன்றி, வணக்கம்.